வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 26வது கார்கில் தினத்தையொட்டி போர் நினைவு சின்னத்தில் மரியாதை. வீர மரணம் அடைந்தவர்களுக்கு தீபம் ஏற்றி உறவினர்கள் உள்ளிட்டோர் நினைவஞ்சலி. கார்கில் விஜய் திவஸையொட்டி விறுவிறுப்பாக நடைபெற்ற ட்ரோன் நிகழ்ச்சி. பாதுகாப்பு பணிகளில் ட்ரோன் மற்றும் ரோபோக்களின் செயல்பாடு குறித்து விளக்கமளித்த இந்திய ராணுவம். जो 250 किलोमीटर प्रति घंटे की रफ्तार भी ड्रोन्स की मदद से दुश्मन के बंकर पर भी हमला किया जा सकता है। बंकर में बने लूप होल्स के अंदर से इन ड्रोन्स को निकाला जाता है और ये बंकर को बर्बाद कर देते हैं। बेटा, ये तो रही लड़ाई की बात, पर लड़ाई के बाद सप्लाई तो खुद ही अपनी। பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிர்ச்சி தகவல். உயிரிழந்த 22 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. எங்களை தோற்கடிக்க முடியாவிட்டால் நீக்க முயற்சிக்கிறீர்கள், நெருப்புடன் விளையாடாதீர்கள். பீகாரில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. இரவு பகல் பாராமல் அதிமுக தொண்டர்கள் உழைத்ததால் தான் ரகுபதிக்கு பதவி வழங்கப்பட்டது. மாற்றுக் கட்சிக்கு போன பிறகு அதிமுகவை விமர்சனம் செய்யலாமா என எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். பிறந்தால் மட்டும் போதாது, அதற்குண்டான தகுதியை பெற வேண்டும். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு இருக்குது. இங்க இருந்து வெளியே போன மனிதனுக்கு மனிதன் என்ற தகுதியை இழந்தவர். என் வீட்டிற்கே 4000 ரூபாய் என்ற வந்த மின்கட்டணம் தற்போது 12,000 ரூபாய் வரை வருகிறது. திமுக ஆட்சியில் ஆண்டுதோறும் மின்கட்டணம் உயர்ந்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கரண்ட் பில் கேட்க வேண்டியதே இல்லை. அது எப்படித்தான் கரண்ட் பில் போடுறாங்கன்னு யாருக்கும் தெரியல. இஷ்டத்துக்கு கரண்ட் பில் போடுறான். அது என்ன கணக்கு வச்சு போடுறாங்கன்னே நாங்க கண்டுபிடிக்க முடியல. எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. என் வீட்டுக்கு 4,500 8,000 5,000 வந்துட்டு இருந்தது. இப்போ 12,500 வருது. நான் அதிகாரி கேட்டேன், அது எதோ சொல்றாங்க. இப்படி மக்களை குழப்பி மக்களிடத்திலிருந்து சுரண்டுகின்ற ஆட்சி தேவையா? பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தமிழகம் வருவதன் எதிரொலி. தூத்துக்குடி, திருச்சி, அரியலூரில் பாதுகாப்பு தீவிரம். ராஜேந்திர சோழனின் 1000வது ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பது தமிழகத்திற்கு பெருமை. அமைச்சர் தங்கம் தென்னரசு நிகழ்ச்சி. அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு டிஜிபி அலுவலகம் தடை விதிக்கவில்லை என வழக்கறிஞர் பாலு விளக்கம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு டிஜிபி அலுவலகம் அனுப்பிய சுற்றறிக்கை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக முகநூலில் பதிவு. தனது 87வது பிறந்தநாளை குடும்பத்துடன் கேக் வெட்டி கொண்டாடிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ். தனது தந்தையின் திருமண நாள் கொண்டாட்டத்தை போன்று பிறந்தநாள் விழாவையும் புறக்கணித்த அன்புமணி ராமதாஸ். கும்மிடிப்பூண்டி ஆரம்பாக்கம் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒருவர் கைது. பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நபர்தான் குற்றவாளி என்பதை உறுதி செய்த சிறுமி. திருவள்ளூர் சிறுமி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரிடம் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் விசாரணை.
கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை. திருவள்ளூர் ஆரம்பாக்கம் காவல் நிலையம் முன்பு சிறுமியின் உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் சாலை மறியல். பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபரை தங்களிடம் ஒப்படைக்க கோரி முழக்கம் எழுப்பியபடி நடைபெற்ற போராட்டத்தில் பரபரப்பு. சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது பிடிபட்டவர் சிசிடிவியில் பதிவானவரின் அடையாளங்களுடன் ஒத்துப்போவதாகவும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தகவல். அவரோட அடையாளம், அவரோட ஐடென்டிட்டி நம்ம தேடப்பட்ட எதிரிக்கு மேட்ச் ஆகுது, ஒரே மாதிரி இருக்கதாகவும் இதுவரைக்கும் முதற்கட்ட விசாரணையில் தெரியுது. அதை வச்சு இப்போ விசாரணை அடுத்த ஸ்டேஜில் கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கோம். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டவரிடம் முதல்கட்ட விசாரணை நிறைவு. குற்றத்தில் ஈடுபட்டவரை கைது செய்வது மிகவும் சவாலாக இருந்ததாகவும் ஐஜி அஸ்ரா கார்க் தகவல். உண்மையில சவாலா இருந்துச்சு, டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் வழக்கமா போல உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு போலீஸ் எப்பவுமே டிஃபிகல்ட்டான கேஸ் இருந்தாலும் எப்பவுமே சக்சஸோட தான் இது பண்ணுவாங்க. இதே இந்த கேஸ்ல கூட டிஃப்ரெண்ட் ஆஃபீஸர்ஸோடைய கோஆப்ரேஷனில் எங்கள் மேலே அதிகாரிகள், டிஜிபி சாரோ, ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சார், அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி டீம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வேலை பார்த்துக்கிட்டாங்க. நடப்பாண்டில் 4வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. 16 கண்மதகு வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளதால் உபரி நீர் 16 கண் மதகுகள் வழியாக எந்நேரமும் திறந்துவிட வாய்ப்புள்ளது. எனவே காவிரி கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். 120 அடியை எட்டியுள்ளதால் உபரி நீர் 16 கண் மதகுகள் வழியாக எந்நேரமும் திறந்துவிட வாய்ப்புள்ளது. எனவே சென்னை ஆவடி அருகே அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் பயணித்த மாணவர்களால் மக்கள் அச்சம். படிக்கட்டு மற்றும் பக்கவாட்டு கம்பிகளில் தொங்கியவாறு பயணித்த வீடியோ வைரல். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழாவையொட்டி நடைபெற்ற கொடி ஊர்வலம். மாதா உருவம் பொறித்த கொடிபவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதன் எதிரொலி. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். தேனி மாவட்டம் மயிலாடும்பாறையில் பலத்த காற்றால் சாலையில் முறிந்து விழுந்த ஆலமரம். 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. தென்காசியில் டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் 20 லட்சம் ரூபாய் மோசடி. தவேக நிர்வாகி உள்ளிட்ட 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை செங்கோட்டை பொதிகை விரைவு ரயில் செங்கல்பட்டு அருகே தடம் புரண்டு விபத்து. ரயில் சக்கரத்தை மீண்டும் தண்டவாளத்தில் பொருத்தும் பணி காரணமாக போக்குவரத்து பாதிப்பு.
குற்றாலம் மெயினருவியில் குளிக்க 8வது நாளாக தடை. நீர்வரத்து அதிகரித்ததால் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பிய சுற்றுலா பயணிகள். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவத்தின் போது குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். கைகளில் விளக்கு ஏற்றியும் ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டும் வழிபாடு. இந்தியா மாலத்தீவு இடையே டிஜிட்டல் தொழில்நுட்பம், மீன் வளர்ப்பு, மருத்துவம் உட்பட 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் மோடி, அதிபர் முகமது முய்சு முன்னிலையில் ஒப்பந்தங்கள் பரிமாற்றம். மாலத்தீவில் அதிநவீன பாதுகாப்பு அமைச்சக கட்டிடத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. இந்தியாவின் நிதி உதவியுடன் கட்டமைக்கப்பட்ட கட்டிட திறப்பு விழாவில் அந்நாட்டு அதிபர் முகமது முய்சு பங்கேற்பு. மாலத்தீவு தலைநகர் மாலேவில் பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் உற்சாகத்தில் மோடி ஜிந்தாபாத் என முழக்கம். மாலத்தீவு நாட்டிற்கு நம்பிக்கையான நண்பன் என்பதில் இந்தியா பெருமிதம் கொள்வதாக பிரதமர் மோடி பேச்சு. மாலத்தீவுக்கு 4850 கோடி கடன் வழங்குவதாகவும் அறிவிப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு குறித்த மாநாடு. 2 நாள் மாநாட்டில் தீவிரவாதம், கடத்தல் மற்றும் பாதுகாப்பை தீவிரப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை. ராணுவம் அதிகபட்ச தயார் நிலையில் இருக்க வேண்டும் என முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் அறிவுறுத்தல். தீவிரவாதத்திற்கு எதிரான ராணுவ நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என்றும் டெல்லி பாதுகாப்பு கருத்தரங்கில் திட்டவட்டம். ஒடிசாவில் வனத்துறை அதிகாரி வீட்டில் 1.5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். 4 கிலோ தங்க பிஸ்கெட் மற்றும் 10 கிராம் எடை கொண்ட தங்க காசுகள் கைப்பற்றப்பட்டதால் பரபரப்பு. திருப்பதி அலிபிரியில் இருந்து செர்லோப்பள்ளி செல்லும் வழியில் பைக்கில் சென்றவரை திடீரென தாக்கிய சிறுத்தை. நூலிழையில் உயிர் தப்பிய பதப்பதை பூட்டும் காட்சி வெளியீடு. பஞ்சாபில் கனமழையால் விளைநிலங்களை மூழ்கடித்த கடும் வெள்ளம். பள்ளி குழந்தைகளுக்கு பாலமாக மாறிய இளைஞர்களுக்கு பாராட்டு. ராஜஸ்தான் மாநிலம் ஜலாவர் பகுதியில் பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து 7 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த விபத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம். கம்போடியாவுடன் போர் பதற்றம் அதிகரித்து வருவதன் எதிரொலி. தாய்லாந்தில் அவசர நிலை பிரகடனம். மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என அந்நாட்டு அரசு அறிவுறுத்தல். தாய்லாந்துக்கு சுற்றுலா செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல். பீரங்கி மற்றும் ராக்கெட் குண்டுகளை பயன்படுத்தி கம்போடியா தாக்குதல் நடத்தி வருவதால் நடவடிக்கை.
அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட 40 நாட்டு மக்களுக்கு இலவச விசா. இந்தியா, சீனா உள்ளிட்ட 7 நாடுகளுக்கு விசா வழங்கப்பட்டு வரும் நிலையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இலங்கை அரசு திட்டம். இந்தியா, இங்கிலாந்து இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டரில் நடைபெறும் ஆட்டத்தின் 3ஆம் நாளில் இங்கிலாந்து அணி 544 ரன்கள் குவிப்பு. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடருக்கான பாகிஸ்தான் அணி அறிவிப்பு. T20 கேப்டனாக சல்மான் அலி, ஒருநாள் அணி கேப்டனாக முகமது ரிஸ்வானும் செயல்படுவார்கள் என அறிவிப்பு.